சின்னம்மா வர்றாங்க போகாதீங்க, திமுகவுக்கு திமிங்கலம் சிக்குதா? சசிகலாவுக்கு சொந்த கட்சியிலேயே அடி. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சூடுபிடித்துள்ள வேளையில் சசிகலா தலைமையிலான அணிக்குள் ஏற்பட்டுள்ள அதிருப்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட தயாராகும் சசிகலாவுக்கு அவரது சொந்த கட்சியிலே நிர்வாகிகளை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியேற திட்டமிட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி அமைத்துள்ள சசிகலாவுக்கு அவரது சொந்த கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாம். கட்சியின் மூத்த நிர்வாகிகளான முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன், முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பூவைக்கந்தன், திண்டிவனம் ஷெரீப் மற்றும் எல்லாபுரம் ரஜினி ஆகியோர் சசிகலாவின் தன்னிச்சையான செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்துள்ளார்களாம். குறிப்பாக தங்களை முறையாக ஆலோசிக்காமல் தேர்தல் முடிவுகளை எடுப்பதாலும், தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக குறைந்த இடங்களிலேயே வேட்பாளரை அறிவித்ததாலும் இவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ள இந்த முக்கிய நிர்வாகிகள் விரைவில் தங்களது ஆதரவாளர்களுடன் திமுக இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் சசிகலாவின் மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருப்பவர்களை வெளியேறுவது சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனினும் தன்னுடைய பிரச்சாரத்தை விரிதுடன் மேற்கொண்டு வருகிறார் சசிகலா. நேற்றைய தினம் கூட மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் வி. கே. சசிகலா தனது கட்சியின் சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் பாலமுருகனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் சசிகலா நிகழ்த்திய உரை அரசியல் விமர்சனங்களை காட்டிலும் உணர்ச்சி போராட்டமாகவே அமைந்துவிட்டது என்று சொல்லலாம். காரணம், பிரச்சார மேடையில் பேசிய சசிகலா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தான் எதிர்கொண்ட அரசியல் நெருக்கடிகளை பட்டியலிட்டார். முன்னதாக சசிகலாவின் வருகையை சோழவந்தான் தொகுதியின் பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். சசிகலா மேடைக்கு வருவதற்கு முன்பாக வேட்பாளர் பாலமுருகன் உரையாற்றி வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார். உடனே அங்கு வந்திருந்த பொதுமக்கள் பிரச்சாரம் நிறைவடைந்து விட்டது என்று தவறுதாக கருதி பெண் தொண்டர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்து விட்டனராம். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய கட்சி நிர்வாகிகள், சின்னம்மா வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் வந்து உரையாற்றுவார், அதற்கு பிறகு செல்லலாம் என மக்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர்களை அமர வைத்துள்ளாராம். ஆக ஒருபுறம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வெளியேற திட்டமிட்டு வருவதும், மறுபுறம் பிரச்சார கூட்டங்களில் மக்கள் கலைந்து செல்வதும் சசிகலாவின் 2026 தேர்தல் பயணத்துக்கு பெரும் சவாலாகவே பார்க்கப்படுகிறது.